அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிற ஆதரவை திரும்ப பெறுகிற இடத்துல எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிற காங்கிரஸோ, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ, விடுதலை சிறுத்தைகளோ அந்த முடிவுக்கு வரவும் இல்லை, வரவும் மாட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்க மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேமுக்குள்ளே இருக்கத்தான் விரும்புவாங்க. நேற்றைக்கு மதசார்பற்ற அணிக்கு நீங்கள் தலைமை தாங்கினீங்க, உங்கள் கூட இருந்தாங்க. நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடுமாறுகிற பொழுது, தத்தளிக்கிற பொழுது, நீங்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் பேபி அவர்களோடு தொடர்பு கொண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரின் ஆதரவை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு கொடுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் தன்னுடைய உயரத்தை மறந்து பேசிய பொழுதே திமுக உயிரற்ற உடலாகிவிட்டது. இப்போ எங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நீ 6 மாசத்துல ஆட்சியை கவிழ்ந்துன்னு சொல்லுவது உன் கட்சியில் இருப்பவர்களை உன் கட்சியில் தக்க வைப்பதற்கு பயன்படுமே தவிர தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் வராது. அதை சாமர்த்தியமாகவும் எதிர்கொள்வார் விஜய், சாதுரியமாகவும் எதிர்கொள்வார் விஜய்.